பாசத்திற்கு அடிமைப்பட்ட ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தங்கையின் அற்புதமான இரத்த பாசத்திற்கு கட்டுப்பட்டு எங்கள் நாயகம் முகமது ரசூலுல்லாவை கொல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை அப்படியே மாற்றி ரசூலை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த ஒரு மனப்பாங்குக்கு தள்ளப்பட்டார். ஏன் காரணம் என்னன்னு சொன்னா, அவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பாத்தீங்கன்னு சொன்னா நல்லவங்கள் அதிகமா இருந்தாங்க. ஆனா உக்பா கடைசி வரைக்கும் கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர்க்காததுனால பத்ர் யுத்த களத்துல தோல்வி அடைந்து அவனுடைய அந்த தலை அழுகிய நிலையில பாலடைந்த கிணற்றில் மிதந்ததை சஹாபாக்கள் கண்டனர். அப்போ ஒரு கெட்ட தோழமை என்பது ஒரு மனிதனுடைய அழிவுக்கு பெரிய காரணமாக அமையும். அவன் நல்லவனா இருப்பான், அவன் நல்ல சாலிகானவனா இருப்பான், சாலிகான முறையில வளர்க்கப்பட்டிருப்பான், நீ நெறிப்படி வளர்க்கப்பட்டிருப்பான். ஆனாலும் அவன் கெட்ட தோழமையோடு பழகும் போது, நான் சொன்னேன் அல்லவா, விடுமுறை காலகட்டங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி கழிகிறது என்பதை நீங்கள் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள்.